நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதி முறங்கிப் போகும் நின்னையிப் 15 பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான் அகருளானே. தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலை என்று 45 பாசுரங்கள் பாடியுள்ளார். திருவரங்கப் பெருமானுக்காகவே சமர்ப்பிக்கப்பட்டவை. அதில் நாம சங்கீர்த்தனத்தின் மகாத்மியம், பகவன் நாமங்கள் நரகத்தை கூட ஸ்வர்க்கமாக மாற்றிவிடும் என்பதை ஆச்சரியமாக சாதிக்கிறார். பச்சை மாமலை போல்மேனி பவளவாய் கமலச்சங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவ பெருணும் வேண்டேன் அரங்கமான் அகருளானே. நீ பரமபதம் வைகுந்தத்தையே கொடுப்பதாக இருந்தாலும் வேண்டாம், பகவானே உன் திருநாமங்களை பாடும் இந்த சுவைதான் வேண்டும் என்று கூறுகிறார். அவ்வாழ்வார் கூடவே சொல்லும் ஒரு அர்த்தம் இப்போது கருத்தில் கொள்ளத்தக்கது. வேதநூல் பிராயம் 100. வேதங்கள் நமக்கு கொடுத்திருக்கும் ஆயுள் 100 ஆண்டுகள், 120 என்னும் கூறுவார்கள். சதாயுர்வை புருஷா, நல்ல 100 வருஷம் நன்னா வாழ்வாய் ஆசீர்வாதம் பண்றோம். வேதமே நமக்கு அந்த ஆசீர்வாதம் பண்ணிருக்கு. 100 வருடங்கள் இது. மனுஷர்தாம் புகுவரேலும், ஆனால் அது கொடுத்த 100 எல்லாருக்கும் கிடைக்கிறதா? சிலருக்குத்தான் 100, பலருக்கு 70, 75, 80, 85, 90. மனுஷர்தாம் புகுவரேலும் ஒருவேளை 100 கிடைச்சுட்டாலும் பாதி முறங்கி போகும். அல்ல பாதி ஆண்டுகளை தூக்கத்திலேயே கழித்து விடுகிறோம். நின்னை 15, பாக்கி இருக்கிறது 50 தான். 50 தூக்கி கழிச்சிருவோம், பாக்கி 50 தான் இருக்க போகிறது. அந்த 50ம் பகலில் தூங்காட்டா, பகலிலேயும் சேர்த்து வைத்து தூங்கினால் அப்போ 10, 5, 15 தான் மிஞ்சும். 10, 5, 50 மிஞ்சாது. 10ஓட 5 கூட்டிடுங்க, பெருக்காதீங்க. 10ஓட 5 கூட்டினா அப்போ 10, 5, 15 வருஷம். அதுவான முழுக்க முன்னேற்றத்துக்காக இருக்கிறதான்னு பார்த்தால் பிணி பசி மூப்பு துன்பம், எத்தனையோ நோய் வருகிறது. பசியினால் வாடுகிறோம், மூப்பு வந்து நலிகிறது. வயசான ஜரா, ஓல்டேஜ் ப்ராப்ளம்னு சொல்கிறோமோ இல்லையோ, அப்போ ரொம்ப வயசாகி போய்டுறதே. நிற்க முடியல, நடக்க முடியல, படுக்க முடியல, உண்டால் ஜீரணிக்குவதற்கு முடியவில்லை, பேச முடியல, பல்லு போச்சு, எத்தனையோ சொல்கிறோம் இல்லையா? அதை போல் மூப்பு மனுஷனுக்கு மட்டும்தான் வருமா? யாராருக்கு எப்பப்படி மூப்புன்னு இப்போ விதுரர் கூறப்போகிறார். பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன். ஆனால் அங்கே வைகுந்தத்துக்கு சென்று விட்டால் நமக்கு எப்பவுமே 16 வயசு முடிஞ்சு 17 வயசு தொடங்கிட்டே இருக்குமா. இதைத்தான் யுவா குமாரஹான்னு பெருமானை சொல்வார்கள். யுவதிஷ்ச குமாரிணி என்று மகாலட்சுமியை பற்றி கொண்டாட்டம். பகவானுக்கு இளம மாறாதான், அவளுக்கும் இளம மாறாது. இங்கேருந்து நாம போய் சேர்ந்துட்டோம்னா நம்ம எல்லாரும் எப்பவுமே இளைஞர்களாக இருப்போம். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ சொல்ல போகிறது அத்வா ஜரா தேகவதாம் பர்வதானாம் ஜலம் ஜரா அசம்போகோ ஜரா ஸ்திரீனாம் வாக்ஷல்யம் மனசோ ஜரா. இந்த ஒன்னொன்னுத்துக்கும் மூப்பு எதுன்னு பாரு. அத்வாஜரா தேகவதாம், உடல் படைத்தவனாக இருந்தால் ஓரளவு தினமும் நடக்க வேண்டும். ஆனால் வெகு தூரத்துக்கு நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அப்ப கண்டிப்பா மூப்பு வந்துட்டாப்புல தான் இருக்கும். வயசானாப்புல நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 4 கிலோமீட்டர் நடக்கலாம், 5, 6 கிலோமீட்டர் வாக்கிங் போகலாம், ஜாகிங் போகலாம். அதுக்குன்னுட்டு தினப்படியே 20 கிலோமீட்டர் நடந்து தான் ஆஃபீஸ் போனோம்னா, அப்போ சாமி வண்டியில் தான் போகணும் சாமி, 20 கிலோமீட்டர் நடந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு முடியுமா? போனால் போகிறது. சொர்க்கம் வரைக்கும் நடந்தே போனோம்னா அது எவ்வளவு பெரிய மூப்பு. அந்த மூப்பில் தள்ளாமல் தான் பஞ்சபாண்டவர்கள் விழுந்தார்கள். சொர்க்காரோகணம்னு சொல்கிறோம். அதாவது பதரிகாசிரமத்தை அடைந்து அதற்கு மேலே 3 மைல் போனால் மானாங்கிற இடம் இருக்கு. அங்கிருந்து சொர்க்காரோகணி சதோபந்த்னு சொல்லுவார்கள். அப்படின்னா சத்துக்களுடைய மார்க்கம், சான்றோர்கள் ஒழுக்கசீலர்களுடைய மார்க்கம். அந்த மார்க்கத்தில் தான் திரௌபதி, சகதேவன், நகுலன், அர்ஜுனன், பீமசேனன், தர்மபுத்திரன் என்ன இந்த 6 பேரும் நடக்கிறார்கள். தர்மபுத்திரனோட கூட தானே பின்னாடி தொடர்ந்து ஒரு நாய் மட்டும் வந்துருக்கு. இதெல்லாம் இவர்கள் சொர்க்கத்தை நோக்கி போகிறார்கள். அப்போ ரொம்ப நீண்ட பயணம். அந்த இடத்துல பீம் பூல் இன்னொரு இடம் வரும். ஒரு பெரிய பாறை, பார்க்கவே முடியாது, அவ்வளோ பெரிய பாறை.
திரௌபதி ஒரு இடத்துல தாண்டணுமா, ஆனால் அந்த இடத்துல கேப் அதிகமாக இருந்திருக்கு, நடுவில் பள்ளத்தாக்கு இருக்கு, அதை தாண்ட முடியல. ஒரு மலையிலேருந்து கல்லுலேருந்து இன்னொரு கல்லுக்கு போகணும். அதுக்காக அந்த இடத்தை தாண்டி நடக்க வைக்கிறதுக்கு பீமசேனன் தன் பலத்தால் பெருத்த பாறாங்கல்ல தள்ளி கொண்டு போட்டார். அப்புறம் திரௌபதி தாண்டினாள்னா இன்னைக்கு அந்த பாறாங்கல் இருக்கு. அந்த இடமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்ப அந்த இடத்தை தாண்டி திரௌபதி மேலே முன்னேறுகிறாள். ரொம்ப தூரம் பயணம், சொர்க்கத்தின் வரைக்கும் நடக்க போகிறோமா, குபேரப்பட்டினத்தை தாண்டணுமா, வடதிசை வடதுருவத்தை நோக்கி நடக்கிறோமான்னு மேல 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 மலையில நடந்துட்டே போறார்கள். அப்ப ஒருத்தொருத்தரா தடால் தடால்னு விழுந்து விடுறா. ஏன் கீழே விழுந்துட்டார்னா, மூப்பு நலிகிறது, விழுந்து விட்டார்கள். ஒத்தொத்தர் விழுந்தத்துக்கும் தர்மபுத்திரன் உடனே காரணம் சொல்றார். இதோ திரௌபதி கீழே விழுந்து விட்டாள், அவருக்கு தான் பேரழகி என்கிற எண்ணமும் உண்டு. 5 கணவன்களுக்குள் அர்ஜுனனிடத்தில் விசேஷ பிரியம் உண்டு. இந்த 2 தான் அவள்கிட்ட இருந்த குற்றம். அதனால் அவள் விழுந்தாள். அடுத்து சகதேவன் கீழே விழுந்தார். ஏன்னு அர்ஜுனன் கேட்கிறான். தான் தான் வித்வான், தனக்கு நிகரா படித்தவன் யாரும் கிடையாது என்கிற மமத்தை அவனிடத்துல உண்டு, அதனால தான் விழுந்துட்டார். அதற்கப்புறம் நகுலன் தான் பேர் அழகன், தன் அழகு யாருக்கும் கிடையாதுன்னு அவனுக்கு எண்ணம், அதனால அவன் விழுந்தான். அடுத்து அர்ஜுனனே விழுந்துட்டான். தான் தான் காண்டீபம் வில்லாளி, தன்னை போல லோகத்துல வில்லாளிகளே இல்லை, அவன் விழுந்துட்டான். பீமசேனன் விழுந்தார். கடைசியில் அவரே, அண்ணா நான் ஏன் விழுந்துட்டேன், எழுந்திருக்க முடியாதான்னு கேட்கிறார். உனக்கு ஒன்னை போல பலசாலி கிடையாதுன்னு எண்ணம், மேலும் அதிகமா சாப்பிட்டேன், அளவோடு சாப்பிட்டு இருக்க வேண்டும். பல பேருடைய உணவை நீ ஒருத்தன் சாப்பிட்டியோ இல்லையோ, அது உன்னுடைய குற்றம். அவர் விழுந்துட்டார். தர்மபுத்திரன் மட்டும் முன்னேறி போயிட்டு இருக்கார். போறார் போறார் போறார், ஆனா தைரியமா நடந்துட்டு இருக்கார். மற்ற பேர் எல்லாருக்கும் என்ன தோணித்துப்போ, நெடுந்தூர பயணம்ங்கிறது மூப்பு, ரொம்ப தூரத்துக்கு நடக்க முடியாதுன்னு தோணிப்படுத்து இல்லையா. யார் அந்த தைரியத்தை வரவழைச்சு நடப்பார்கள்னால், தர்மம்ங்கிற தைரியம் கூட இருந்ததுனால்தான் எத்தனை தூரம் என்ன பாதையா இருந்தாலும் ஆள் அரவம் இல்லையே, தனியா இருக்கமே, துஷ்ட மிருகங்கள் இருக்க போறதே, எங்க சாப்பிடுவோமோ எங்க தங்குவோமோ, ஒரு பிரயாணம்னாலே தானே நமக்கு பயம். அதுவும் இத்தனைக்கு 10 பேரா சேர்ந்து தான் புறப்பட்டு போவோம். ஆனா அந்த 10 பேருக்குள்ள என்ன ஆயிடுமோ பயம். இருக்க இடம் கிடைக்குமா, பத்ரிகாசிரம யாத்திரை போறோமே, ரொம்ப குளிரா இருக்குமா, காலங்காலத்தால் எழுந்து போனா லைட்டெல்லாம் இருக்குமா, கண்ணு தெரியுமா, ஒரு இறங்கினா ஜில்லுன்னு இருக்குமாமே, அப்புறம் அழகனந்தால குளிக்கிறதுக்கு நம்மளால முடியுமா, ஒன்னொன்னும் பயப்படுறோம் பாருங்க. பிரயாணம்னு வந்துவிட்டாலே பயப்பட ஆரம்பிக்கிறோம். முதல்ல பாஷை தெரியாதேன்னு நினைக்கிறோம், அதெல்லாத்தையும் விட்டுடலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரயாணம்னு வந்துவிட்டாலே பயப்பட ஆரம்பிக்கிறோம். முதல்ல பாஷை தெரியாதேன்னு நினைக்கிறோம், அதெல்லாத்தையும் விட்டுடலாம். அப்படி தேவையே இல்லை. தைரியம் கூடவே இருக்கணும், தர்மம் கூடவே இருக்கணும். இருந்ததுனால் அப்ப மேல மேல பிரயாணப்படலாம். ஆனா எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் நெடுந்தூரம் கால்நடை பயணம் மூப்பிலே கொண்டு போய் விடும். ஆனா அந்த மூப்புங்கிறது வயசாயிடும் நான் சொல்ல வரல. ரொம்ப தூரம் நடந்திருந்தால் அதுதான் மனுஷனுக்கு மூப்புங்கிறார். அப்ப அவனுக்கு என்ன தோணும், ரொம்ப வயசாயிட்டாப்பில் இருக்கு, ஒரே அயற்சியா இருக்கு, ஆயாசமா இருக்கு, என்ன உட்கார தோணுகிறதோ இல்லையோ. அப்ப மூப்படைந்தவர்களுக்கு தானே உட்கார தோணும், இவனுக்கு உட்கார தோன்றது. அதனால அசாம் மூப்பு. பர்வதானாம் ஜலம் ஜரா, பேர் வச்சிருவா. ஆழியூர், மழையூர் அப்படின்லாம் பேர் இருக்கு பாருங்க. செரபுஞ்சின்னு ஒரு இடம் கேள்விப்படுறோம் இல்லையோ, பாரத தேசத்தில் கொட்டிகிட்டே இருக்கும், எப்பவுமே மழை கொட்டின்னு இருக்கும். இப்படி சொல்றார், மலைக்கு மூப்புண்டு, மலை உறுதியா இருக்கக்கூடிய மலை, ஆனா அந்த மலைக்கு கூட மூப்புண்டு, அது கூட வயசாகும். எப்போது, விடாம மழை அடிச்சுட்டே இருந்துன்னு வச்சுக்கோ. மழை தண்ணீர் மலையின் மேல் விடாமல் அடித்து கொண்டிருந்தால் அது மலைக்கே மூப்புத்தான், அதால தாங்க முடியாது. எப்பவுமே தண்ணீர் ஓடிட்டு இருந்தா இப்படித்தானே கோவர்தன மலைக்கு மீது இந்திரன் மழையை பொழிந்தான். கண்ணன் கோவர்தனத்துக்கு படையல் விருந்து வைக்கணும்னு சொல்லிட்டார். எல்லாரும் ஒத்துக்கொண்டார்கள். இந்திரனுக்கு வைக்கிறத நிறுத்திட்டு கோவர்தனத்துக்கு கொடுத்தார்கள். இது கண்டு இந்திரனுக்கு பசி கோபம். 7 நாட்கள் இடைவிடாமல் மழையாக கொட்டி தீர்த்தான். கோகுலமே வெள்ளக்காடு. அந்த சமயத்தில் பகவான் மாரி காத்தான் அல்லவா. கல்லெடுத்து மாரி காத்த மாயம், பகவான் பண்ண மாயமே. கல்லை எடுத்து தூக்கினார். கல்லெடுத்து கண்மாரி காத்தா என்னும்னு திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகத்தில் தெரிவிக்கிறார். மேலே இருந்து மழையா கொட்டுறது. கோபீஜன சங்குலம் அதீவார்த்தாம், அனைவருக்கும் துன்பம் இன்னல் என இடைவிடாம மழை கொட்டினால் மலை என்னாகும். அதில் இருக்கிற மரங்கள்லாம் வேரோட பேர்ந்துட்டு போயிடும்.
அதில் இருக்கிற மூலிகை செடிகள்லாம் வீணாயிடும், அதில் இருக்கக்கூடிய சத்து உள்ள இருக்கிற கனிமங்கள்லாம் வீணா போயிடும். அதனாலே இடைவிடாமல் மழை பெய்து கொண்டிருந்தால் மலைக்கு அதுதான் மூப்பு என. அடுத்தது மூணாவது சொல்றார், அசம்போகோ ஜரா ஸ்திரீனாம் வாக்ஷல்யம் மனசோ ஜரா. பெண்களுக்கு மூப்பு எது? அவர்களுக்கு நம்ம நினைப்போம் குழந்தைகளா பெற்று கொண்டிருந்தால் பெண்கள்லாம் மூப்படைஞ்சுடுறார்கள். இல்லை, இல்லறத்தில் ஈடுபட்டு தாயாகி அதனால் தான் இளமையடைகிறாள் பெண். ஒரு பெண் எப்ப இளமையா இருக்காள்னால் இல்லறத்தில் ஈடுபட்டு 2 குழந்தைகளை பெற்று அதனால மூப்படைஞ்சாப்புல இருக்கும். ஆனா அவளுக்கு என்ன சுறுசுறுப்பு, என்ன பொறுப்பு, என்ன வேலை, எத்தனை வேகம், உற்சாகம். அப்ப அவளுக்கா? அப்படி பார்த்தா மூப்பு தெரியல. இப்போ ஏதும் இல்லாமல் சோம்பி கிடக்கும் பெண்களாக இருந்தால் 2 விதத்துல வேலைக்கு போறோம். இப்போ நான் சொல்லும்போது முன்னாடிலாம் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கு, ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவா. இப்போ ஹோம் மேக்கர் என்ன சொல்றார்கள். ஆனா சட்டுன்னு என்ன தோணும்னா, நான் வீட்டில் வெறுமை தான் இருக்கேன்னுவா. என்ன ஒரு பெண்ணு வீட்டில் வெறுமை இருந்துட முடியுமான்னா? இவர் ஆஃபீஸுக்கு போய் என்ன பண்றாரோ அது வேணா வெறுமை இருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவு கொண்டு போய் விட்டுடுவா. இப்போ ஏன்னா போனாரே என்ன பண்ணிட்டாருன்னா, அது கார்த்தால போன உடனே அது காஃபி டீ டிஃபன் இதெல்லாம் சாப்பிட்றதுக்குள்ள ஒரு பேச்சு பேசிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டா மத்தியான சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுறது. கையில் எடுத்துன்னு போனதையோ இல்லை கேன்டீன்லையோ பிரித்து வச்சு சாப்பிட்டுட்டோம்னா அப்புறம் மத்தியான காஃபி டீக்கு டைம் வந்துடுறது. அதை சாப்பிட்டுட்டு திரும்பி பார்த்தோம்னா கிளம்புறதுக்கே நேரம் ஆயிடுறது, பஸ்ஸு கிளம்பிடுறது. கிளம்பி வந்துட்டோம்னால் அப்போ போயிட்டு வந்தது தான் மிச்சம். பல இடத்துல அந்த மாதிரி வேலை பளு ரொம்ப குறைச்சலா இருக்குங்கிறா. சில இடத்துல கார்த்தால போனால் ராத்திரி வரைக்கும் நிமிர முடியாது. அவ்வளவு வேலை இருக்கு. வேலை இருக்கிறதானா நிறையா ஒரு பக்கம், வேலை இல்லைன்னு ஒரு பக்கம், ஏதோ தெரியாது. இது ஆண்களை பொறுத்த வரைக்கும். அதே பெண்கள் போனாலும் அத்தனை வேலை அலுவலகத்தில் செய்யத்தான் வேண்டியிருக்கு. ஒரு பக்கத்தில் குடும்ப பொறுப்பு வேறு இருக்கும். நம்ம ஒரு பெண்ணு இன்னைக்கு வேலைக்கு கொஞ்சம் நேரமாக வரான்னா, என்ன நீங்கள்லாம் சரியாக 10 மணிக்கு வந்திருக்க வேண்டாமா, சரியா 8:30 மணிக்கு வர வேண்டாமான்னுவா. இல்லை, அந்த குழந்தையை பார்த்து கொஞ்சம் அனுப்பிச்சிட்டு வர வேண்டியிருந்தது, கிளம்புற சமயத்துக்கு ஏதோ ஜலதோஷம் போல ஜுரமாட்டம் இருந்தது, பார்த்துட்டு வரத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் பார்ப்பதற்கு இங்கே முடியுமா? அது பெண்ணோ ஆணோ இதெல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா தான் வேலை என்ன நிர்தாட்சியமா பேசுவா பாருங்க. அப்போ ஒரு பெண்ணுன்னா வீட்டு பெருப்பு வந்துடுறது, அதே போல வேலை பொறுப்பும் வருகிறது. இதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா எந்த பெண்ணா இருந்தாலும் அதை குறைந்து கொள்வது கிடையாது. நான் என் குழந்தைகளை பார்க்க வேண்டியிருக்கேன், என் கணவனை பார்க்க வேண்டியிருக்கேன், வேலையும் பார்க்க வேண்டியிருக்கேன்னா அவ வேலை பார்க்க வேண்டியிருக்கேன்னு குறைந்து கொள்ளுவதே தவிர குழந்தைகளையும் குடும்பத்தையும் பார்க்க வேண்டியிருக்கேன்னு எந்த பெண்ணும் குறைஞ்சின்றதாவே தெரியல. அப்படி செய்தால் அப்புறம் வாழ்க்கைக்கு ஆதாரமே இருக்காது இல்லையா? ஏன்னா பகவான் அவர்களிடத்துல அந்த முக்கியமான பொறுப்பை கொடுத்திருக்கார். அப்போ ஒரு நாள் அவ தட்டி கடைக்கு போறது கிடையாது. ஆகவே இது எல்லாமே வேலை தான். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அலுவலகத்துக்கே போகாமல் வீட்டை கவனிக்கும் பெண்மணியாக இருந்தாலும் அது சிறப்பான பொறுப்பு. அதனால வெறுமை வீட்டில தான் இருக்கேன் இந்த வார்த்தையை உபயோகமே படுத்தக்கூடாது. அவர் என்ன தெரியுமா சொல்றார், எந்த பெண்ணை நீ வெறுமையே விட்டுடுறியோ, எந்த பொறுப்பும் இல்லாமல் இருந்துட்டால் அதுதான் அவளுக்கு மூப்புங்கிறார். உண்மையில மூப்படைந்தவா இல்லை. நம்ம 80 வயசா இருக்கும், பொண்ணு பேரம்பேத்தி கூட எடுத்திருப்பா. ஆனா அந்த பேரன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தா இந்த மாமியார் அந்த 80 வயசு யாரோ அவ பண்ணி போடுறாப்புலே நம்மால கூட பண்ணி போடவே முடியாது. காத்துட்டு இருந்து அந்த பேத்தி எப்போ வருவான்னு பார்த்துட்டு கிடுகிடுன்னு அடுப்பை மூட்டி பண்ணி கொடுத்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துரா பாருங்க. அது மூப்பே இல்லை இப்போ. அப்ப அவர்களுக்கு அந்த உற்சாகம், அந்த இல்லறத்தில் ஈடுபாடு, அந்த பொறுப்பு இருந்துட்டே இருந்தா தான் நன்னா இருக்கு. அது இல்லேன்னு விட்டால் எந்த பொறுப்புமே பெண்ணுக்கு இல்லாம இருந்துட்டா, வேலைக்கும் போல வீட்டு வேலையும் இல்லை, ரெண்டும் இல்லேன்னு விட்டால் அப்ப அந்த சோம்பலே தான் அவர்களுக்கு மூப்பு. அது பெண்களுக்கு ஆகவே ஆகாது, அவர்களுக்கே பிடிக்காது, அதை போல இருக்கிறதுக்கு முடியாதுங்கிறார். கடைசி 4வது வாக்ஷல்யம் மனசோஜரா. நம்ம மனதுக்கு எது தெரியுமா மூப்பு? யாரான் ஒருத்தர் இடவிடாமல் வாக்குங்கிற சல்யம் அப்படின்னா பேச்சால் அடிக்கிறதுங்கிற மூலியம். அதாவது கடும் சொற்கள், சுடு சொற்கள், தீய பேச்சு, அதை கூறி அம்புன்னு வச்சுங்க. ஆறாதே நாவினால் சுட்டவிடுன்னு சொல்லலையா? அப்ப அந்த அம்பால நாம அடிபட்டுட்டே இருக்கோம். நம்ம எவ்வளவோ நல்ல வேலை செய்யறோம். ஆனா முதலாளியானா இதுதானா இன்னைக்கு வேலை, ரொம்ப பெருசா நினைச்சுட்டுதா செஞ்சுட்டுதா உனக்கு நினைப்பா? இப்போ இதை விட எவ்வளவு வேலை எல்லாம் நான் ரொம்ப நல்லா பார்த்துருக்கேன். 10 நிமிஷத்துல செய்ய வேண்டிய வேலையை 1.5 மணி நேரத்துல பண்ணிட்டு பெருசா செஞ்சேன்னு வேற சொல்லிக்கிறியே, குத்திண்டே இருக்கா பாருங்க. இந்த குத்தி கொண்டிருப்பது தான் மனதுக்கு மூப்பு. அந்த சமயத்துக்கு நம்ம மனசு மூப்படைஞ்சிட்டாப்புல இருக்கும். போரும், நான் ரொம்ப நாளா உழைச்சிட்டேன், 20 வருஷமா வேலை பார்த்துருக்கேன், என்ன இருந்தாலும் நல்ல பேர் இல்லை, குத்தல் தான் இருக்குங்கிறான் பாருங்க. அவரால் இன்னும் 20 வருஷம் பண்ண முடியும். ஆனா இந்த நிமிஷத்துக்கு அந்த குத்தல் பேச்சு ஒரு மூப்பு, ஒரு வயதான தன்மை ஏற்படுத்துகிற சொல்லியோ, இதுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய மூப்பு.
நிஜமா உடம்பு மூப்புங்கிறது பெரிய மூப்பு இல்லை எப்படிங்கிறத இன்று நாம் பார்த்தோம்.